வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார். இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 750 ml சிப்பர் பாட்டிலில் ஒரு மக் ப்ரெஸ் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நம்மளோட டெக்னிக்கல் டீம் இந்த ப்ரொடக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நடுவில் நான் உங்களுக்கு இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்ற ஐடியாஸும் இதில் நிறைய நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கல் டீம் இதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம், நான் அஷ்ரஃப் அலி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு சிப்பர் பாட்டிலை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து 750 ml சிப்பர் பாட்டில் ஒயிட் கலரு. இதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்போ கோரோட்ரா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இமேஜஸோ ஒரு டெக்ஸ்ட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் வேணும், ஃபாண்ட்ஸில் வேணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைனிங் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்டர் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 6 கலர் பிரிண்டர், 4 கலர் பிரிண்டர், 2 டைப் இருக்குது. 6 கலர் பிரிண்டர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 6 கலர் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 6 கலர் பிரிண்டர். ஏன் 6 கலர் பிரிண்டர் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டோட்டல் நேச்சுரல் கலர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 65,000. 6 கலர் பிரிண்டர் அப்படின்றத பார்க்கும்போது 60,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும், 5,000 அப்படின்றது லாஸ். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4 கலர் பிரிண்டர் அப்படின்றத பார்க்கும்போது 30,000 நேச்சுரல் கலர் அவுட்புட் வரும், 35,000 கலர்ஸ் அப்படின்றது லாஸ். அடுத்தது நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர். நம்ம இந்த பேப்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு பிரிண்டபிள் பேப்பர். இது எந்த சைடு வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஷனே வேணால் நம்ம எந்த சைடு வேணாலும் இதில் கன்ஃபார்மாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க்கு. நம்ம இந்த இங்கு யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தண்ணி கலப்படம் இல்லாதது. வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பட்டாலும் நம்ம பிரிண்ட் பண்ணது எதுவும் ஆகாது. அதனால் வாட்டர் பியூர் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இங்க் அப்படின்றது சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி எந்த மிஷினில் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண இமேஜ் ஆனது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. இது பிரிண்ட் ஆகி முடிச்சோன்னா நம்ம எந்த மிஷினில் என்ன டெம்பரேச்சர், என்ன டைமிங் வச்சு, என்ன ப்ரெஷர் வச்சு நம்ம வந்து அந்த ஒரு சிலிப்பர் பாட்டில்ஸை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மிஷினில் வந்து என்ன டெம்பரேச்சர், என்ன டைமிங் வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். என்ன டைமிங், என்ன டெம்பரேச்சரை பற்றி பார்த்தீங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 90 செகண்ட்ஸ் டைம் தேவைப்படும். நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இல்லைன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.1 அப்படி P1 அப்படின்னும் போது 0.1, அதாவது 200 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. நம்ம வந்து சைடில் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இது தேவை 200 டிகிரி செல்சியஸ் 80 செகண்ட்ஸ் டைம். ஓகேங்களா, 90 செகண்ட்ஸ் சாரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகைன் P2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து இப்போ 90 செகண்ட்ஸ். அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து சைடில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டன்ஸ் இருக்குது. இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட 200 டிகிரி செல்சியஸ் வந்து செட் பாயிண்ட்டு அது ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ 186 காமிக்குது. இது ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டிப்பர் பாட்டில்ஸை உள்ளே வச்சு அட்டாச்மெண்ட்டில் உள்ளே வச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அட்டாச்மெண்ட் அந்த பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ அட்டாச் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்தது பாட்டில் உள்ளே ஃபிட் பண்ணலாம். ஃபோட்டோவை வந்து நம்ம டேப் யூஸ் பண்ணி நம்ம ஒட்ட போகிறோம். என்ன டேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் டேப் யூஸ் பண்ணுறோம். சப்ளிமேஷன் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மற்ற டேப்பெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸ் வரையும் அந்த டெம்பரேச்சருக்கு அந்த டேப்ஸ் எல்லாம் வந்து தாங்காது, மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து சப்ளிமேஷன் டேப் தான் யூஸ் பண்ணுறோம். சப்ளிமேஷன் டேப் வந்து அந்த 200 டிகிரி செல்சியஸை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த சப்ளிமேஷன் டேப் இருக்கும். அதனால் வந்து அந்த டேப்பை யூஸ் பண்ணுறோம். இதுதான் டேப்பு. இந்த டேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோஸை வந்து அந்த ஸ்னிப்பர் பாட்டிலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளோட அசாரத்தின் டெக்னிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு. வணக்கம், நான் உங்கள் அசாரத்தின் டெக்னிக்கல் இன்ஜினியர். இன்றைக்கி சிப்பர் பாட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ளிமேஷன் டேப் யூஸ் பண்ணி நம்ம எடுத்த பிரிண்ட்டை வந்து சிப்பர் பாட்டிலில் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்து இதை வந்து நம்ம இந்த மக் ப்ரெஸ் மிஷினில் ஃபிட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 20 செகண்ட்ஸ் வந்துருச்சு. மக்கு உள்ளார வச்சாச்சு, 20 செகண்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம சிப்பர் பாட்டில் வெளியே எடுக்கும்போது நமக்கு ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிப்பர் பாட்டில் வந்து அலுமினியம். ஸோ அலுமினியம் வந்து நம்ம அந்த 90 டிகிரி 200 டிகிரியில் 90 செகண்ட்ஸ் உள்ளார வைக்கும்போது ஓவர் ஹீட்டில் இருக்கும். நம்ம இனிமேல் கையை எடுக்கும்போது க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டைமிங் முடிஞ்சிருச்சு. நம்ம பிரிண்ட் ஆகிருக்கிறது எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து வெளியே பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த சிப்பர் பாட்டில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரிண்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்றது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, இந்த சிப்பர் பாட்டிலுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்க. இது ஏன் நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிப்பர் பாட்டில் யங்ஸ்டர்ஸ், அதாவது சில்ட்ரனாலையும் யூஸ் பண்ண முடியும், ஒரு மிட் ஏஜ் பர்சனாலையும் யூஸ் பண்ண முடியும், பெரியவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அப்படின்றத வந்து பேன் பண்ணிட்டாங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ன்றது ஸ்கூல்ஸில் கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி சிப்பர் பாட்டில்ஸ் விச் ஆர் அலுமினியம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிப்பர் பாட்டில்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ முக்கால்வாசி என்ன ஆகுதுன்னா, எது யாரோட சிப்பர் பாட்டில் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இது எது யாரோட சிப்பர் பாட்டில்னு தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு ப்ராடக்டாக வச்சிங்க அப்படின்னா, லெட்டஸே இது ஒரு குழந்தைக்காக பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ஃபோட்டோவை வச்சோ அவங்களோட நேமை போட்டோ இல்லை ஒரு க்ரியேட்டிவாக ஒரு டிசைன் நீங்கள் பண்ணி விற்கும்பொழுது இது ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஏஜில் வந்து ஜிம்முக்கு போகிற இந்த பழக்கம் இருக்கும். இந்த ஜிம்முக்கு போகிறவங்கள கண்டிப்பாக சிப்பர் பாட்டில்ஸ் அவங்களோட சிப்பர் பாட்டில்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அந்த டைம்லையும் ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஜிம் வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஃபோட்டோ இதுவாக பண்ண முடியும், ஒரு கஸ்டமைஸ்டு வார்த்தைகள் போட முடியும், இல்லை டிசைன்ஸ் போட முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தாட் ப்ராசஸில் நீங்கள் இதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ இது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது ரெண்டாவது விஷயம், எங்கெல்லாம் விற்க முடியும் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டூடியோஸில் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக விற்க முடியும். ஃபேன்சி ஷாப்ஸ், கிஃப்ட் ஐட்டம் ஷாப்ஸ், சிப்பர் பாட்டில்ஸ் விற்கிற ஷாப்ஸ், இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஷாப், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிற ஷாப்ஸ், இந்த மாதிரி ஜிம் ப்ராடக்ட்ஸ், ப்ரோட்டீன் ஷேக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் பிளேசஸ், இந்த மாதிரி எனி கிவன் பிளேஸ் யூ கேன் செல் திஸ் ப்ராடக்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது. ஏன் அப்படின்னா இதோட ரிக்குவயர்மெண்ட், இதோட டிமாண்டுன்றது நிறைய இருக்குது. சின்னவங்கள்லேருந்து பெரிய வயசு ஆன ஆளுங்க வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ன்றது கண்டிப்பாக தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை நீங்கள் உங்கள் பிராண்டில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிங்க. இது சும்மா ஒரு சிப்பர் பாட்டிலாக க்ரியேட் பண்ணாதீங்க. உங்களோட பிராண்ட் என்றைக்குமே நான் எல்லாருக்குமே இதுதான் சொல்லுவேன், உங்களோட பிராண்ட் அப்படின்றதுல ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட பிராண்டுன்றதில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் இன்னைக்கு இல்லை அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ வரும். அதுதான் பிஸ்னஸ். இன்றைக்கி வர காசை மட்டும் பார்க்கக்கூடாது. பிராண்டுன்றது உங்களோட ப்ராடக்ட்ஸோட அசோசியேட் ஆகணும். குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுங்க. அந்த குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கும் பொழுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா பிராண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். மக்களுக்கு தெரியும். ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்பர் பாட்டில் வந்து ஒருத்தர் 300 ரூபாய் சொல்லி விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் நீங்கள் வந்து 250 ரூபாய் சொல்லி விற்கிறீங்கன்னு நினைக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் கம்மியான ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போயிடுவாங்க. ஏன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் அதுவே ஒரு பிராண்ட் வச்சு நீங்கள் ஒரு பாக்ஸிங் போட்டு உங்கள் பிராண்டை கிளியராக டிஃபைன் பண்ணி எம்ஆர்பி வச்சு அதை ப்ரமோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்குமே மக்கள் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் விரும்புவாங்க.
அந்த பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக இதை வந்து நீங்கள் நிறைய மேனுஃபேக்சர் பண்ண பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன், பிராண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலன்னா பிஸ்னஸ் லாங்கர் ரன்ன்றதுல பெரிய சக்ஸஸை பார்க்க முடியாது. அந்த பிராண்டுன்றதுல தான் நிறைய ஸ்மால் டைம் பிஸ்னஸ்மேன் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க. ஃப்யூச்சரிஸ்டிக் தாட் ப்ராசஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஃப்யூச்சரிஸ்டிக் தாட் ப்ராசஸோட ஒர்க் பண்ணுங்கள். பிஸ்னஸ்குள்ளே வர்றதே லாங் டேர்ம் அசோசியேஷனுக்காக தான், ஆர் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸுக்காக தான். அந்த லாங் டேர்ம் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டுன்றது பில்ட் பண்ணுறதுக்கு பேர் மினிமம் 5 வருஷம் ஆகும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். அது வந்து ஒரு பேம்பூ ட்ரீ மாதிரி தான். விதை வந்து வெளியில் வர்றதுக்கே பல நாட்கள் ஆகும். ஆனால் அந்த விதை வந்து வெளியில் வந்த உடனே வளர்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அதை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிராண்டுன்றது டே 1லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பெரிய அளவில் வளராது. அது இந்த பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த பிராண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சது. கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், இஸ் யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார் அலாங் வித் அஷ்ரஃப் சைனிங் ஆஃப். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சைனிங் இன் டு திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். சியர்ஸ்.